ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். வெல்லம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கரைஞ்சி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சுடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன வாழைப்பழம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதுவும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு எடுத்த வெள்ளை தண்ணி இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு மாவு நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நெல்நெலப்பாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்த மாங்காய், வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸை சேர்த்துடலாம். இந்த மிக்ஸை முழுசும் சேர்க்காம ஒரு 3/4 வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கோன் ஷேப்பில் செஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பேப்பரில் கோன் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி வாழை இலையில் கோன் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறத ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மேலே இருக்கிறத தேவையில்லாதது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கோன் ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே நம்ம கலந்து எடுத்த மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு மேலே வரைக்கும் சேர்த்துறாதீங்க. ஒரு 3/4 வாசி மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்ச இந்த மாம்பழம் மிக்ஸ் இருக்குல்லையே, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மேலே தேங்காய் கூட தூவிட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு இதில் நம்ம கலந்து எடுத்த வாழையில எல்லாத்தையுமே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 10லேருந்து 13 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இது ஒரு 15 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.